ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் கமல்ஹாசனை போலவே அவருடைய மகள் ஸ்ருதிஹாசனும் செம்ம போல்டாக பேசக்கூடியவங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் தன்னோட வாழ்க்கையில் அப்பா கமல்ஹாசனுடைய விவாகரத்தினால தான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டேன், தனக்கு ஏன் இத்தனை காதல் தோல்விகள் உள்ளிட்ட பல விஷயங்களை அவங்க ரொம்ப எமோஷ்னலாக போல்டாக பேசியிருக்காங்க. நடிகை ஸ்ருதிஹாசன் நடிக்க வந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் பல பிரபலங்களோட கிசுகிசு வந்திருக்கு. சமீபத்தில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட ஆல்பம் சாங் பண்ணப்போ கூட இது தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ருதிஹாசன் வாழ்க்கையில் பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூர், நடிகர் தனுஷ், கிரிக்கெட் பிளேயர் சுரேஷ் ரெய்னா, தெலுங்கு நடிகர் நாக சைத்தன்யா, நடிகர் சித்தார்த் அப்படின்னு இவங்க கூட எல்லாம் காதலிக்கிறதா பல தடவை செய்திகள் வெளியாயிருக்கு. இவங்கள தவிர மைக்கேல் கோர்சல் அப்படிங்கிற லண்டனை சேர்ந்த நடிகர் மற்றும் இசைக்கலைஞர் கூட 2016 லிவ் இன் லைஃப்பில் இருந்தாங்க. இந்த உறவு 2019 முடிவடைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா சாந்தனு ஹசரிகா அப்படிங்கிற டூடல் ஆர்டிஸ்ட் கூட 2020 லிவ் இன் லைஃப்பில் இருந்து 2024 இவங்க பிரிஞ்சுட்டாங்க. இதுதான் ஸ்ருதிஹாசன் லைஃப்பில் நடந்த கடைசி பிரேக்கப் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் அவங்க கொடுத்துருக்கிற இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடிகர்கள் குடும்பத்தில் பிறந்துட்டேன் அப்படிங்கிற காரணத்தால் என்னோடய வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பலரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே என் வாழ்க்கையில் நடந்தது பலருக்கும் தெரியாது. என்னோடய அப்பா கமல்ஹாசன் மற்றும் அம்மா சரிகா விவாகரத்தை பெற்று பிரிஞ்சதுக்கு அப்புறமா என் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்பாவும் அம்மாவும் சென்னையில் இல்லாமல் நானும் அக்ஷராவும் தனியாக வளர்ந்தோம். எங்களுக்குன்னு நிலையான குடும்பம் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல. நான் ஒரு உறவுக்குள்ளே போனேன் அப்படின்னா முழுசாக போயிடுவேன். விட்டுட்டு போனால் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு டேஞ்சரஸ் எக்ஸ் இருப்பாங்க. ஆனால் அதை தவிர மற்ற உறவுகளெல்லாம் முடிஞ்சது தான். அதை பற்றி எந்த வருத்தமும் எனக்கு கிடையாது. என்னை பற்றி மக்கள் இது உனக்கு எத்தனையாவது காதலன் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அது வெறும் நம்பராக தெரியலாம். ஆனால் எனக்கு அது நான் விரும்பின அன்பை பெற முடியாமல் எத்தனை தடவை தோற்றுருக்கேன்னு காட்டுற நம்பர். என் பார்ட்னர்ஸை நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி மாற மாட்டோம். அது சாத்தியமே இல்லாதது. ஆனால் கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு மனுஷி தானே. காதல் உறவுகள் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பாடங்கள். நான் சில பேரை காயப்படுத்திட்டேன். அது மட்டும் நடக்காமல் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நான் அப்போது ஒரு கோமாளியாக இருந்தேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமான சில பேரை தெரியாமல் காயப்படுத்திட்டேன். அதுக்காக நான் இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஸ்ருதிஹாசன் சொல்லியிருக்காங்க.